குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நம்பர் ஒர்க்கில் 3rd கிளாஸ். ஓகே, போன கிளாஸுடைய கண்டினியூட்டி. எக்ஸாமின் தி பேட்டர்ன் கிவன் பிலோ. கீழே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் எக்ஸாமின் பண்ணி அதுலேருந்து உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட் டூ வி அப்சர்வ். அதாவது 9 + 1 10, 99 + 1 100, 9 + 1 1000, 4 9 + 1 10,000, 5 9 + 1 1 lakh, 6 9 + 1 10 lakh, 7 9 + 1 1 crore. இந்த பேட்டர்னில் இருந்து உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா? கேன் யூ கெஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். அது ரெண்டுக்கு லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சி ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அடுத்தது கீழே வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மேக் 10 cards லைக் திஸ். இந்த மாதிரி வந்து 10 cards எடுத்துக்கோங்க. புட் தி cards ஃபேஸ் டவுன். ஓப்பன் எனி 8 cards அண்ட் யூஸ் தம் டு மேக் தி கிரேட்டஸ்ட் 8 டிஜிட் நம்பர் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் 8 டிஜிட் நம்பர். இது வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி. அடுத்தது எக்ஸசைஸ் பூரா உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸசைஸ் 1, ரைட் தி நம்பர்ஸ் நேம்ஸ். இங்கே இருக்க டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர்ஸ்னுடைய நேம்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? ரைட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர்ஸ்னுடைய நேம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய நம்பர்ஸ் என்னங்கிறது எழுதணும். அடுத்தது, வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் தட் கேன் பி மேட் வித் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் நியூமரல்ஸ். கமா கொடுத்து ஒரு நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏபின்னு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரீஅரேஞ்ச் தி நம்பர்ஸ் இன் தி ரோ, ஈச் ரோ ஃப்ரம் தி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். 5 rows கொடுத்துருக்காங்க, அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ரைட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி எக்ஸ்பெண்டட் ஃபார்ம். நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் வந்து இதெல்லாம் எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னு யோசிச்சு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ரைட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி கான்ட்ராக்டட் ஃபார்ம். எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் இருக்குது, அதை கான்ட்ராக்டட் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகேவா? அது ஒரு 5 sums இருக்குது. ரைட் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் அண்டர்லைன்டு. அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய டிஜிட்னுடைய பிளேஸ் வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.